அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தன்னை சொந்த ஜாமீனில் விடுவிக்குமாறும் தனக்கு மாற்றுத்திறன் குழந்தை இருப்பதாகவும் நீதிபதி முன் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். தற்பொழுது நீதிபதி முன்பு சில கோரிக்கைகளை வைத்து தன்னை சொந்த ஜாமீனில் வெளியிடுமாறு நடிகை கஸ்தூரி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய காரணத்தினால எழும்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில எழும்பூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில தான் அவர் ஹைதராபாத்ல அவருடைய நண்பர் வீட்டுல அவர் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்த எடுத்து ஹைதராபாத் பகுதிக்கு நேரில் சென்ற தனிப்படை போலீஸ் அவரை கைது செய்து ஹைதராபாத்தில் இருந்து இன்று காலை சென்னை அழைத்து வந்தனர். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு அவர் தற்போது எழும்பூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் தற்போது அவருக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீதிபதி முன்பு அவர் மிகவும் கெஞ்சி மன்றாடி இருக்கிறார். தான் ஒரு சிங்கிள் மதர், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க, அதை நான் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும், வேற யாரும் கிடையாது. எனவே தனக்கு சொந்த ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முன்பு அவர் மன்றாடி இருக்கிறார். ஆனால் அவருடைய கெஞ்சலுக்கும் கெஞ்சி மன்றாடியதற்கு எந்த ஒரு பதில் அளிக்காத நீதிபதி அவரை ரிமாண்ட் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நவம்பர் 29 வரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இன்று நீதிமன்றம் விடுமுறை என்பதனால் டர்ன் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் ரகுபதி முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். தான் ஒரு சிங்கிள் மதர், குழந்தை பார்த்து கொள்ள வேண்டும், எனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறாங்க, எனவே இதை கருத்தில் கொண்டு எனக்கு சொந்த ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபதி முன்பு கெஞ்சி மன்றாடினார். ஆனால் அவருடைய கெஞ்சலுக்கு செவி சாய்க்காத நீதிபதி அவருக்கு நீதிமன்ற காவல் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது நவம்பர் 29 வரை நீதிமன்ற காவல் கொடுத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தான் பேசியது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தான் சிங்கிள் மதர், எனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறாங்க, எனவே அதை கருத்தில் கொண்டு எனக்கு சொந்த ஜாமீனில் விடுவிக்க வேண்டும், என்னுடைய குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும், அவர் கெஞ்சிய அந்த வார்த்தைகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன பேசினாரோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நீதிபதி அவருக்கு நீதிமன்ற காவல் அடைக்க உத்தரவிட்டதன் பேர்ல நவம்பர் 29 வரை அவர் நீதிமன்ற காவலில் அவர் வைக்கப்படுவார். தற்போது அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் சிறைக்கு எடுத்து செல்ல இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.